Hello guys, welcome to Banagas. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸ்னு தி வாட்டர் மெஜிஷியன் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு எபிசோட் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியல. பட் எபிசோடோட 4 வந்துட்டு எண்டிங் வரைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் கதை வந்துட்டு வேறு லெவலில் சூப்பராக போக ஆரம்பிக்கும். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி வாட்டர் மெஜிஷியன் சீசன் 1 எபிசோட் 3. நம்ம ஹீரோ ஒரு வழியா அந்த மவுண்டனை தாண்டி வந்துட்டாங்க. இவ்வளவு மான்ஸ்டர் ஸ்டோன்ஸ் கலெக்ட் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. அதெல்லாம் ரொம்பவே வேல்யூபிள் தெரியுமா அபல் சொல்றான். ஆமா, நம்ம டெபு எம்பேருக்கு மட்டும் வரலையே நம்ம ஹீரோ கேட்கவும் இல்லைன்னு அபல் சொல்லிட்டு அந்த எம்பேருக்கும் உனக்கு ஏதோ பிரச்சனையான்னு கேட்கவும் எனக்கு அதோட நேம் பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஈஸ்ட் டு வெஸ்ட் ஒரு ரோடு போகுது இந்த மவுண்டன் அப்படின்னு சொல்லி அபல் பார்த்துட்டு எதையோ புரிஞ்சுக்கிறான். வெஸ்ட் சைடா போனா டவுன் ஆஃப் கலாடிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அபல் சொல்றான். உண்மையான பெட்ல நல்லா தூங்க போறேன் நம்ம ஹீரோவும் ஹாப்பி ஆகிறான். இப்போ இவங்க 2 பேரும் அந்த டவுனுக்கு போறாங்க. எனக்கு அட்வென்ச்சரஸ் ஸ்கில் தான் நம்ம ஹீரோ கேட்கவும் இந்த டவுனுக்குள்ள வரும்போதே பார்த்தல கூட நீ வந்ததுல நான் என் ஐடி கார்டை வச்சுதான் உனக்கு சில்வர் காயின் கொடுத்து உள்ள கூட்டிட்டு வந்தேன். அட்வென்ச்சரஸ் ஸ்கில்ல ரெஜிஸ்டர் பண்ண அது உனக்கு ப்ரூஃபா இருக்கு அப்படின்னு அவள் நம்ம ஹீரோட்ட சொல்லுவோம். நம்ம ஹீரோவோ சரின்னு சொல்றான். அது மட்டும் கிடையாது, நம்ம வச்சிருக்கிற மேஜிக் ஸ்டோன்ஸையே அவங்க வாங்கிடுவாங்க. அதுக்காகவே நீ ரெஜிஸ்டர் பண்ணும் அப்படின்னு அவள் பேசிட்டு இருக்கும்போது ரைஸ் கொண்டு வந்து வைக்கிறாங்க. மத்த அனிமேல் எல்லாம் இதோட இன்கிரீடியன்ஸ் கேதர் பண்றதுக்கே ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுவானு. எனக்கு மட்டும் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஊர்லயே ரேண்டமா கறி ரைஸ் கிடைச்சிருச்சா நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுது. அவ்வளவு பிடிச்சிருக்குன்னா இன்னும் வேணாலும் ஆர்டர் பண்ணிக்க அப்படின்னு அவள் சொல்றான். ஹீரோ ஃபாஸ்டா சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னொரு பிளேட் வேணும் அப்படின்னு கேட்கறான். அப்புறம் லோன்லி அந்த கறி ரைஸ் உண்டான்னு கேட்குவான். ஆமா உண்டு அப்படின்னு அபால் சொல்றான். கறி ரைஸ் மாதிரியே இன்னும் வேற எண்ணத்தெல்லாம் என்கிட்ட இருந்து நீ மறைக்காம உண்மையை சொல்லு. உனக்கு கண்டிப்பா ஸ்வீட்ஸ் எல்லாம் பிடிக்கும்ல, இந்த இடத்துல கேக்கு பேக்கரி ஏதாச்சும் இருக்கா நம்ம ஹீரோ கேட்கறான். சரி அங்கேயோ கூட்டிட்டு போறா அப்படின்னு அபால் சொல்றா. இப்படியே இவங்க டிராவல் பண்ணி சிட்டி ஆஃப் லோனுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ரியோ இதுதான் டவுன் ஆஃப் லோன் அப்படின்னு சொல்லிட்டு அபல் நம்ம ஹீரோட்ட காமிக்கிறான். அந்த டவுனை சுத்தி ஒரே வீட் ஃபீல்டா தான் இருக்கு. அங்க இருக்கிற சோல்ஜர் அபலை பார்த்துட்டு அபல் நீ அது வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அந்த சோல்ஜர் ரொம்ப ஹாப்பி ஆகும். ஹீரோட ஹெல்ப்பால தான் நான் இங்க உயிரோட வந்தேன் அப்படின்னு அபல் சொல்றான். நம்ம ஹீரோட என்ட்ரி ஃபீஸுக்காக ஒரு சில்வர் காயின் அவங்க கொடுக்குறாங்க. பார்ட்டி மெம்பர்ஸ்லாம் வெளியே போயிருக்காங்கன்னு அந்த சோல்ஜர் பேசிட்டு இருக்கான். நாம கூட இருக்கங்கிறதுனால ரேங்கிங் ரெஜிஸ்ட்ரேஷனையும் அதிகப்படுத்தலாம். நார்மலா எல்லாருக்கும் எஃப் ரேங்க் கொடுப்பாங்க. பட் உன்னோட திறமைக்கு கண்டிப்பா ஒரு இ இல்ல டி கேட்கலாம்னு சொல்லுவோம். உன்னால நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சோ உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு நம்ம ஹீரோ கலாய்க்கிறான். நீ ஹை ரேங்க்ல இருந்தா தான் ஹையரான குவெஸ்ட் எல்லாம் அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னு அவள் எக்ஸ்பிளைன் பண்றான். அண்ட் இந்த மொத்த ஸ்டோன்ஸே நம்ம வித்தோம்னா லைஃப் ஃபுல்லத்துக்கும் நீ பணத்தை பத்தி கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு அவள் சொல்றான். அவள் நீ அதை திரும்ப வந்துட்டியா என்ன உயிரோடு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி மொத்த கில்டா அவளை சுத்துறாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நம்ம ஹீரோ வெளியே போறான். நம்ம ஹீரோ நடந்து அங்க போய் உட்காரலாம் அப்படின்னு போகும்போது பார்த்தா ஒரு எல்ஃப் நம்ம ஹீரோவை கிராஸ் பண்ணி போறா. அவன் நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு போறா. அது ஃபேரி கிங்கோட தானே அப்படின்னு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ட்ரெஸ் சூப்பரா இருக்கு, அவருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும் போலயே. சாரி நான் பிஸியா இருக்கேன், முடிஞ்சா அப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்ஃப் கிளம்புறா. ஹே ரியோ உள்ள வாப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ரியோவால தான் உயிரோட திரும்ப வந்தேன் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றான். ஹலோ நான் தான் ரியோ, பார்த்ததுல சந்தோஷம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ அவளை காப்பாத்தினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்னு எல்லாரும் நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. ஒரு ஏ ரேங்க் அவன் ரெக்கமெண்டேஷன்ல நம்ம ஹீரோக்கு டி ரேங்க் கொடுக்க சொல்லி கேட்கறான். கிரிம்சன் ஸ்வாட் இதுக்கு முன்னாடி யாருக்கும் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தது இல்லையே அந்த லேடி கேட்கவோ இவன் அவ்வளோ ஸ்ட்ராங்கா அப்படின்னு அவள் சொல்றான். சரி ஓகே அப்படின்னு ரெஜிஸ்ட்ரேஷன் நான் பண்றேன் அப்படின்னு அந்த லேடி சொல்றான். மாஸ்டர் கிட்ட பேசி நம்ம ஹீரோ ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அவள் ஒரு வழியா நீ உயிரோடு திரும்ப வந்துட்டியா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கில் மாஸ்டர் ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. இது யாருன்னு கில் மாஸ்டர் கேட்கவா இவன் தான் ரியா என் உயிரை காப்பாத்தினது அவள் சொல்றான். ஐயோ இவனை காப்பாத்தி நீ இந்த ஊருக்கே பெரிய உதவி பண்ணிருக்க அப்படின்னு கில் மாஸ்டர் சொல்றாரு. ஹீரோக்கு டி ரேங்க் கொடுக்கணும்னு அவள் சொல்லவும் பட் அவன் ஸ்ட்ராங்கானவங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணுமே அப்படின்னு சொல்லி கில் மாஸ்டர் கேட்கவும் அவன் என்ன விடவோ ஸ்ட்ராங். அங்க வர வழியில அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணி கேதர் பண்ணுதுன்னு காமிக்கவோ இந்த கிரெயின் ஸ்டோன் விண்டு சம்பந்தப்பட்டது திக்கான கலர்னா வேவ்ரின்ஸோட தான் இது. இவ்வளவு வேவ்ரின்ஸால ஒரு கண்ட்ரிவே டிஸ்ட்ராய் பண்ண முடியும், எங்கடா இதை ஃபைட் பண்ணீங்கன்னு கேட்டா மேலபசிக் மவுண்டன்ஸ்ல தான். ஆக்சுவலி ரியோ நம்ம ரோட்டுக்கு வந்தோடனே நான் திரும்பி பார்த்தேன் அந்த மவுண்டன் அது மேலபசிக் மவுண்டன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவோம். போன யாரும் உயிரோடு திரும்பவே வந்தது இல்ல, நீங்க 2 பேரும் எப்படி அதை தாண்டி வந்தீங்க அப்படின்னு கில் மாஸ்டர் கேட்டா அப்ப ரியோ ஸ்ட்ராங்கிறதுக்கு இந்த ப்ரூஃப் போதும்லன்னு கேட்கவோ தாராளமா போதும் கில் மாஸ்டர் சொல்றாரு. அவளோட பார்ட்டி மெம்பர்ஷிப் அந்த இடத்துக்கு வந்து சந்தோஷப்படுறாங்க. சரி நீங்க நிறைய பேச வேண்டியது இருக்கோ, பக்கத்து ரூம் யூஸ் பண்ணிக்கோங்க. ரியோவா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமான்னு கில் மாஸ்டர் கேட்கறாரு. அந்த லேடியை எக்யூப்மெண்ட் கொண்டு வர அப்படின்னு கிளம்புறா. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு ரிசப்ஷன் டெஸ்க்ல வெயிட் பண்ணு அப்படின்னு அவள் சொல்றான். அவளோட பார்ட்டி கிரிம்சன் ஸ்வாட் தான் ஊர்லயே பெரிய பார்ட்டி. அவனை நீ காப்பாத்தினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இவன் அவள் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்னு எனக்கு நல்லா தெரியும். வேவ்ரன்ஸ் அவனால தனியா கொண்டிருக்க முடியாது. சோ நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன் தான். டி ரேங்க் நீ குவாலிஃபைடு தான். அது போக நீ என்ன ஸ்ட்ராங்காவும் தெரியற, மெஜிஷியன்ஸ்லாம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்களா அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஹலோ ரியோ என்னோட பேரு நீ நான் தான் அந்த கில்டோட கிளர்க்கு. உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டு நம்ம ஹீரோவோட பேரு மெஜிஷியன்னா என்ன எலமெண்ட் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்கவோ வாட்டர் நம்ம ஹீரோ சொல்றான். எங்க தங்க போறீங்கன்னு கேட்கவோ இனிதான் நான் ஒரு வீடை பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டஞ்சனுக்கு போயிருக்கீங்களான்னு கேட்கவோ இல்ல நம்ம ஹீரோ சொல்லுவோம். இன்னும் 3 நாள்ல அதுக்கான கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும், அதுல நீங்க கலந்துக்கிறீங்களான்னு கேட்கவோ தாராளமா நம்ம ஹீரோ சொல்றான். அட்வென்ச்சரஸ் டெம்பரவரியா அங்க தங்குறதுக்கு ஒரு ரூம்ஸ் இருக்கு, அதுல நீங்க
நீங்க இப்போதைக்கு தங்கிக்கலாம் அப்படின்னு ஆக்சுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்க கையதுல வைங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட கில்டு கார்டில் அதை ரெஜிஸ்டர் பண்றா. இப்போ நீங்க அபிஷியலா ரெஜிஸ்டர் ஆயிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு அந்த கார்டாவா கொடுக்குறா. மிஸ் ஆயிட்டான்னு தெரிஞ்சவனு அடி வயிறே கலக்கிடுச்சு, இனிமேல அப்படி ஒரு விஷயம் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி கில் மாஸ்டர் நினைக்கிறேன். ரியோக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், ரியோக்கு பெருசா அதையாச்சும் பண்ணுமே அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. உனக்கு ஒரு புது ஸ்டாஃப் வாங்கி கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லவோ, பட் எனக்கு ஸ்டாஃப் தேவையில்லையே நம்ம ஹீரோ சொல்றேன். ஸ்டாஃப் எல்லாமே மேஜிக் யூஸ் பண்ண முடியும், அது போக என்கிட்ட ஸ்வாட் இருக்கு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ ஸ்வாடை யூஸ் பண்ணி பார்த்ததுலையேன்னு கேட்டா இந்த தானே இருக்கு நம்ம ஹீரோ காமிக்கிறேன். அந்த வேர்ல்ட பத்தி எனக்கு நிறைய விஷயம் தெரியாது, சோ கதை தெரியா நம்ம ஹீரோ கேட்கறான். இடத்துல இருக்க மாதிரியே 24 hours ஒரு டே, 365 days ஒரு இயர், இங்கேயும் அளவு சென்டிமீட்டர்ல தான் இருக்கு. அண்ட் அந்த கரி ரைஸ் கண்டிப்பா அப்படின்னா எனக்கு முன்னாடி யாரும் இந்த வேர்ல்டுக்கு ரீஇன்கார்னேட் ஆயிருப்பாங்களோ, அதுதான் இந்த வேர்ல்டுக்கு மாற்றத்தை கொண்டு வந்திருக்குமோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப பர்ஃபெக்ட் டைமிங் சொல்லுவான். அடுத்தங்க போறான் நம்ம ஹீரோ கேட்டா என்ன காப்பாத்தின ஒரு கெஸ்ட்டுக்கு பார்ட்டி வைக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோக்காக ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த பார்ட்டியை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ ரொம்பவே டயர்ட் ஆயிட்டான். அவள் கிட்டத்தட்ட ஒரு அண்ணன் மாதிரி உங்களை நல்லாவே பாத்துக்கிறான்ல அப்படின்னு சொல்லி நீனா கேட்டுட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ தங்குறதுக்கான அந்த கில்டோட இடத்த காமிக்கிறாங்க. ஆல்ரெடி அந்த ரூம்ல வேற 2 பசங்க தங்கியிருக்காங்க. ரூம் நம்பர் 15ல இருந்து ரியோவோ ஜாயின் பண்ணிக்கிட்டு வர அப்படின்னு நீனா சொல்லிட்டு போற. நாளைக்கு டஞ்சனுக்கான லெக்சர் ஸ்டார்ட் ஆயிரும், மறக்காம ஜாயின் பண்ணிருங்க அப்படின்ட்டு நீனா போற. நீனாவெல்லாம் கரெக்ட் பண்ணலாம்னு நினைக்காத, ஆல்ரெடி நிறைய பேர் காம்படிஷன்ல இருக்காங்கன்னு இன்னொரு பையன் சொல்றான். ரியோ நம்ம ரோமேட்ஸா இருக்க போறோம்னா கேஷுவலா பேசலாமான்னு அந்த பையன் கேட்கவோ சரி அப்படின்னு நம்ம ஹீரோவோ சொல்றான். நல்லவழி நீ இந்த டான் மாதிரி பைத்தியக்காரனா இல்ல நம்ம பேசிட்டு இருக்கும் போதே நீனா இன்னொரு பையனையும் கூட்டிட்டு வர. என்னோட பேரு டாமன், எனக்கு 16 வயசு ஆகுது அப்படின்னு அந்த பையன் சொல்றான். ஃபேமிலி இறந்துட்டாங்க, அட்வென்ச்சரர் ஆகணும்னு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு சொல்லவும் அவனும் ரியோ கூட சேர்ந்து டஞ்சன் லெக்சர்ல ஜாயின் பண்ணுவான்னு சொல்லவும் சூப்பர்னு நம்ம ஹீரோ தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். ஐஸ் வால்ல ஏஸ்லஸ் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு அவளோட பார்ட்டியில ஒருத்தி சொல்லிட்டு இருக்கவோ அது எனக்கும் தெரியும், பட் நான் பார்த்தது உண்மைதான் அப்படின்னு அவள் சொல்லவோ அண்ட் வேவ்ரன்ஸ் சுத்தி வின் மேஜிக் ப்ரொடெக்ஷன்ல இருக்கும், தூரத்துல இருந்து அட்டாக் பண்ணலாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லவோ பட் அவள் எதுக்காக இதுல ஒண்ணு மட்டும் போய் சொல்ல போறான் அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு பொண்ணு கேட்கறா. பட் அதுவும் உண்மைதான், பட் இதெல்லாம் கேட்க கட்டுக்கதை மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. நான் பார்த்தது உண்மைதான், கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல நீயும் அதை பாப்பா அப்படின்னு அவள் சொல்லவும் இது அந்த இன்ஃபர்னோ மெஜிஷியன் கதை மாதிரிலாம் இருக்கு, ஒரு அட்டாக்ல ஒரு ஆர்மியவே டிஸ்ட்ராய் பண்றது, பட் அதெல்லாம் ரூமர்ஸா கூட இருக்கலாம்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. நீ சொல்றது உண்மையா இருந்தா ரியாவா அவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பாளான்னு கேட்கவும் மத்த எம்பையர்ல அவன் ஜாயின் பண்ணாம இருந்தா சரின்னு சொல்லவும் கண்டிப்பா அவன் டெபுஹி எம்பையருக்கு போக மாட்டான்னு சொல்லவும் எதனால மத்தவங்க கேட்டா அவனுக்கு அதோட பேர் பிடிக்கலையா அப்படின்னு அவள் சொல்லிட்டு கேட்க வியடா இருக்குல்ல, எனக்கும் அப்படிதான் இருந்துச்சுன்னு அவள் சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. சோ இதுக்கப்புறத்துல இருந்து நிறைய நியூ கேரக்டர்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகும், பட் அவங்களோட நேம் எல்லாம் போக போக கொஞ்சம் கொஞ்சமா நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் இருக்கிறதுலயே இந்த ஒரு எபிசோட் மட்டும்தான் நார்மலா போகும், நெக்ஸ்ட் எபிசோடே வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.